இவரு இந்த பெட்டி சொல்ற விஷயங்கள் கேட்டு சிரிச்சிட்டு இருந்தாரு. ஏன்னா இந்த பெட்டி கிட்ட 50 அடிக்குள்ள உள்ள தப்பு செஞ்சவங்க எல்லாரையும் அதோட எஜமான் கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருந்துச்சு. இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி ஊருக்காரவங்க எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஊர்ல மாம்பழம் சீசன் வந்ததும் பல கிராமங்கள்ல இருந்து மக்கள் அடிச்சு புடிச்சு வந்து இங்க கிடைக்கிற மாம்பழத்தை நமக்கு ஒரு சின்ன கூடையிலையாவது கிடைக்கணும்னு வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ருசியான மாம்பழம் ஒரே நாளில் காலியாகிடும். நிறைய பேர் இங்க மாம்பழம் தோப்பு தான் வச்சிருக்காங்க. இவரு பேரு சங்கரனையா. இவர்தான் இந்த ஊரோட பெரிய மாந்தோப்பு வச்சிருப்பவர். அந்த மந்தோப்ப சுத்தி பெரிய மதில் சுவர்கள் எழுப்பி அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. இவருடைய பெரிய மதில்கள் இருக்கும் இடத்துக்கு பக்கத்துலதான் இந்த சிறிய குடிசை வீடான ராமன் வீடும் இருக்கு. ராமனுடைய அம்மா ரொம்ப காலங்களா ஒரு சிறிய மாங்கொட்டைய விதைத்து அதை பராமரிச்சு நல்லா வளர்த்து வந்துட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அந்த மரத்திலும் பழங்கள் காய்க்க ஆரம்பிச்சிரும். அது ஒரு குழந்தை மாதிரி பாத்துட்டு வந்தாங்க. மாம்பழ சீசன் வந்ததும் ராமன் வீட்டிலும் மாம்பழங்கள் காய்ச்சிருந்துச்சு. ராமன், மாம்பழங்கள் முதல்ல காய்ச்சிருக்கு நம்ம மரத்தில். நம்ம ஊரு வழக்கப்படி முதல்ல காய்த்த பழங்களை நாம கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம ஊரு கோவிலுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். அது நாளைக்கு பறிக்கக்கூடிய பக்குவத்தில் வந்துருச்சு ராமன். நீ அதை நாளைக்கு பறித்து கோவிலுக்கு கொஞ்சத்தை கொடுத்துட்டு வா. அட, அதனால என்னம்மா, நான் நாளைக்கே அதை பறிச்சு கோவிலுக்கு கொடுக்கறேன். முதல்ல காய்ச்ச மாம்பழம் வழக்கம்னு வேற சொல்றீங்க. அது மாதிரியே நாமளும் செய்வோம். ஊருக்குள்ள இருக்க பல மாந்தோப்புகளை விட ராமன் வீட்டில் காய்ச்ச மாம்பழத்தை பார்த்தா ரொம்ப ருசியான மாம்பழம் போல இருக்கு. அத பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு. அந்த மாம்பழங்களை தான் இந்த முறை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு ஊருக்குள்ள நிறைய பேருக்கு ராமன் வீட்டு மாம்பழங்கள் மேல கண்ணு. இத கேட்டா சங்கரன் ஆளொருத்த சங்கரன் வீட்டுக்கு போய், சங்கரனையா, ஊர் முழுக்க அந்த ராமன் வீட்டு மாம்பழத்தை பத்தி தான் பேச்சு. அவனுடைய மாம்பழம் நாம எல்லாருடைய மாம்பழத்தையும் விட ரொம்ப ருசி உள்ள மாம்பழம் போல. ஏன்னா அவனுடைய அம்மா அந்த மாமரத்தை ஒரு குழந்தை மாதிரி பேசி சிரிச்சு வளர்த்தாங்க. அதனால அந்த மாம்பழங்களும் அப்படி ஜொலிக்குது. ஆனா இரவோட இரவா ஒருத்தர் ராமன் வீட்டு மாம்பழங்களை திருட வீட்டுக்கு வந்தான். அவன் மெதுவா அந்த மாமரத்தின் மேல் ஏறி இருந்த எல்லா மாம்பழங்களையும் பறிச்சிட்டு போயிட்டான். காலையில் தண்ணீர் ஊத்த வந்த ராமனின் அம்மா ஐயோ அப்படின்னு அதிர்ந்து போய் இருந்தாங்க. ராமன் அந்த சப்பத்தை கேட்டு வந்து மரத்தை பார்த்துட்டு, என்னம்மா, மரத்துல ஒரு பழத்தை கூட காணோம். நான் காலையில எழும்ப நேரம் ஆயிட்டதுனால வேற ஏதோ ஆள வச்சு பறிச்சிட்டீங்களா? இல்ல ராமா, நானும் இப்போதான் எழுந்து வர்றேன். வந்து பார்த்தா ஒரு மாம்பழங்களை கூட காணோம். நேத்து இரவு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் ஏதோ அது ஏதாவது பூனையா இருக்கும்னு நினைச்சேன். பக்கத்துல சங்கரன் ஐயா தோட்டம் இருக்கிறதால அவங்க இந்நேரம் ஏதோ செய்யறாங்கன்னு அசால்ட்டா இருந்துட்டேன். சரி விடுங்கம்மா, எல்லாம் நல்லதுக்குதான். அது இந்த முறை நம்ம கைக்கு கிடைக்க கூடாதுன்னு எழுதியிருக்கு போல. கவலைப்படாதீங்க. அடுத்த முறை காய்க்கும்போது நாம இத கவனமா பாத்துக்கலாம். யாரு திருடியது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. எனக்கு ஒரு ஆள் மேல சந்தேகம் இருக்கு. நாம எந்த ஆதாரமும் இல்லாம அவங்கள சொன்னா நம்மள ஊரை விட்டே துரத்திடுவாங்க. நான் அத பார்த்து வளர்த்தேன். அதை இவ்வளவு நாள் வளர்த்து அது போட்ட முதல் பழங்களை என்னாலேயே சாப்பிட முடியாம போச்சு. அத நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கு. கோவிலுக்கு கொடுக்காமல் வழக்கம் வேற மீறி இருக்கும். அடுத்த முறை இது நல்லா காய்க்குதோ இல்லையோ அப்படின்னு பல கவலையோட அவங்க ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்த ராமன் என்ன செய்யலான்னு தீவிரமா யோசிச்சான். அப்போதான் ஒரு யோசனை வந்துச்சு. ரொம்ப காலங்களா அவன் பாதுகாத்து வந்த ஒரு போட்டியா வந்து வீட்டுக்குள்ள இருந்து எடுத்துக்கிட்டு, உனக்கு இன்னைக்கு ஒரு வேலை வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஊருடைய பஜாருக்கு போனான். பஜார்ல எல்லாருக்கும் நடுவில் உட்கார்ந்து அவனுடைய பெட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அதுவும் அவன்கிட்ட என்ன தவறுகள் அந்த பெட்டிக்கு 50 அடி தூரத்தில் இருப்பவங்க செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. என்ன ராமன், நீயே வந்து எல்லாருக்கும் நடுவுல உட்கார்ந்து ஒரு பெட்டியை வச்சுக்கிட்டு தனியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? நல்லாதானே இருக்க?
ஐயா நீங்களா? இந்த பெட்டி காட்டுக்குள்ள எனக்கு கிடைச்சது. இது பேசும். அடுத்தவங்க செஞ்ச தப்ப அது கத்தி சொல்லும். யாராவது அந்த பெட்டிய தொட்டா நேர்மையான ஆளா இருந்தா அது எந்த சத்தமும் போடாது, அமைதியா இருக்கும். ஒருவேளை அவங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அது கத்தி சொல்லும். அந்த பெட்டி எப்படி உங்கூட பேசும்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நீ சொல்ற கதைய நாங்க எப்படி நம்புறது? அதுவும் இந்த பெட்டி பேசுவோம் அப்படின்னு சொல்ற? எனக்கு தெரியும் இத நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க அப்படின்னு. நான் வேணும்னா அதை உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். அப்போ நீங்க நம்புவீங்க. அவங்க உண்மையாவே நேர்மையான ஆட்கள் அப்படின்னா அது எந்த சத்தமும் போடாது. ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தா அது சத்தம் போடும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒருவருடைய கைய பெட்டி மேல் வச்சு பார்த்தால் அது எந்த சத்தமும் போடல. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருந்த ஆளும் கைய வச்சாங்க. அப்பவும் அது சும்மாவே இருந்தது. அதனால அவங்க நேர்மையான ஆட்கள். அதே மாதிரி சங்கரனுடைய கையையும் அந்த பெட்டி மேல் வச்சு பார்த்தாள். 5 நிமிஷம் ஆகியும் எந்த சத்தமும் இல்ல. நான் இந்த ஊர்லயே ரொம்ப நேர்மையான ஆளு. கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஒரு இரைச்சல் சத்தம் போட்டுச்சு. அந்த இரைச்சல் சத்தத்தை கேட்டு பயந்த சங்கரன், ஐயோ, மாம்பழம் அப்படின்னு சொல்லிடாத. தயவு செஞ்சு அந்த மாம்பழத்தை பத்தி எதுவும் சொல்லிடாத. என்னுடைய மானமே ஊரு முன்னாடி போயிடும். அமைதியாரு அப்படின்னு அவன் சொன்னது அந்த இடமே அமைதியா இருந்ததுனால அவன் வாய்க்குள் முணுமுணுத்தது எல்லாருக்கும் கேட்டுருச்சு. எனக்கு தெரியும் அத நீங்க செய்ய வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். அதான் அந்த பெட்டியின் அடியில் என் கைய வச்சு வரண்டினேன். அத கண்டு பயந்து நீங்க உங்க தப்பையும் ஒத்துக்கிட்டீங்க. என்கிட்ட நீங்க அந்த மாம்பழங்களை கேட்டு இருந்தா நானே அதை தந்திருப்பேன். இது ரொம்ப தவறு. ராமன், என்ன மன்னிச்சுக்கிரு. என்னுடைய மாம்பழம் தான் இந்த ஊர்லயே சுவையான மாம்பழம்னு பேர் வாங்கினதுனால அது நிறைய விலைக்கு விற்கும். இப்ப உன்னுடைய மாம்பழ மரம்னால ஏன் வியாபாரம் குறைஞ்சிரும்னு நினைச்சுதான் அப்படி பண்ண. என்ன மன்னிச்சுடு. நான் அத எதுவுமே பண்ணல. உன் மாம்பழம் சுவை நல்லா இருக்கும்னு செய்தி கேட்டுதான் என் ஆள் ஒருத்தனை அனுப்பி அதை பறிச்சுட்டு வர சொன்னேன். அது என் வீட்ல இரும்பு பெட்டியில பத்திரமா இருக்கு. நான் உனக்கே அதை திரும்பி தந்துடுறேன். அவரு தான் தப்ப உணர்ந்து அதை ஒத்துக்கிட்டு அவன் கிட்டயே எல்லா மாம்பழங்களையும் திரும்ப கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. நாம நேர்மையா இருந்து உழைப்பதுதான் உலகத்திலேயே பெரிய செல்வம்.